சித்தம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சித்தம் இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது. சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ சித்தம்னா என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு சிற்றறிவு, பேரறிவு, ரெண்டு அறிவு இருக்குது. மனசோடு இருக்குது ஒரு சித்தம். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் பண்ணிட்டு இருக்குது ஒரு அறிவு. அந்த மனசோடு இருக்கிற அறிவு சிற்றின்பத்தையே நாடும். ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும். அப்போது அந்த இறைவனியே நாடின பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது, மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது, ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை. ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது. ஆசையில் வாழற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது. ஆசையை எவன் ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும். இது பட்டினத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். முதல்ல நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட. சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடுது. அது ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார். பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கறதுக்கு உனக்கு ரூம் கிடைக்கும். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடும். கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டீங்கன்னா கூட இந்த உலகம் ஒன்று பிடிக்காது. அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணுவார். அந்த மாதிரி சித்தம்ன்றது ரெண்டு சித்தம் இருக்குது. ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது, அது பேரறிவுன்னு அர்த்தம். மனசோட ஒரு சித்தம் இருக்குது, அது சிற்றறிவுன்னு அர்த்தம். சிற்றின்பம், பேரின்பம், ரெண்டு இன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாகவே இருக்குது. அப்போ நீ எந்த சித்தத்தை கேட்குற? கேட்குறது சித்தம். சித்தர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆரவாரத்தோடு இருப்பாங்களா? சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உறவாட மாட்டான். அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ ஏன் அடையாளம் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவனை அறிவோட வாழறன்னு வச்சு அவனை எங்கே நீ கண்டுபிடிக்கிறது? மனசோட வாழறவனை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மனமற்று வாழறவனை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு 5 அடி மனுஷன், அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விழாது. காரணம் ஏன்னா ஒளியும் சேர்ந்தால் ஃபோட்டோ விழாது. ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழும். அப்போ அவர் உடலே ஒளியாக மாறி போச்சு. அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சித்தர்கள் ஒளியோடவும் வாழ்ந்துடணும், இறைவனோடவும் வாழ்ந்தவங்க. அவங்கள சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகான்கள் என்றவன், ஞானிகள் என்றவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும், செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் சித்தர்கள் மனிதனோட உறவாடுறது கிடையாது. அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க, இறைவனோட வாழ்ந்தாங்க. அவங்கள அறிய முடியாது. நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் அந்த சித்தரை பார்த்தேன், எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது. சும்மானா போய் ஒன்றா சொல்லின்னுக்கலாம். சித்தர்கள் இந்த மனிதன் சட்டம் பண்ணுறதே கிடையாது. இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் சித்தர்களை அறிய முடியாது. மகான்களே எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியலை, உலக விஷயத்தில் ஈடுபட்டுன்னுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது, எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். ஆனால் கடவுளை அறியாதவன் பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க. ஐயா, இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் இருந்தால்தானே நடக்கும்.
இப்போ அப்படி தான் நடந்துங்குது நிறைய பேர். சித்தாடல் என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவ அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்ட்டின்னா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற? என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆகிடலாம், நான் அப்படி ஆகிடலாம், அவர்கிட்ட போனேன் எப்படி ஆகிடுவேன்னு. அவன் பார்த்தான், சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீடு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற, அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன, பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா, பிறந்ததில் கடவுள் தானே காப்பாற்றுகிறேன். அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம். இது யாருக்காக கட்டுறோம்? எனக்காகவா, இல்லை என் மனைவிக்காகவா, இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா? கிடையாது. பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நம்ம மறைஞ்சிடலாம், நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது, நான் செய்த நானும் என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னுக்கிறோம். அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தினா நமக்கு நரகம் நிச்சயம். சொல்லு. இன்னொரு கேள்வி ஐயா, இது கேள்வின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன். இப்போது பட்டினத்தாரோட சீடர் தான் பத்ரகிரி. பட்டினத்தார சீடர் சிஷ்யர் பத்ரகிரியர். ஆமாம். அவருக்கு பட்டினத்தாரை விட முதல்ல அவருக்கு தான் சிவன் அருள் கிடைச்சி இறைவடி சேர்ந்தார். குருக்கு மிஞ்சின சிஷ்யன் குருவுக்கு முன்னே அவர் வந்து இறைவனை நாடி போனார். இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா ஐயா? சீராளன் கதை தெரியுமா உனக்கு? இல்லையா. சீராளன் ஒரு கதை இருக்குது. அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார். இது அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார். ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும், நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா என்னப்பா, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் மறந்து போடுறாரு, என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன், இது எப்படி பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா? ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார். கணவன் கழுத்தாக இருக்கிறார்.
இது செய்வீங்களா நீங்கள்? அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அவங்க செய்தாங்க. கழுத்து அறுத்து கறி சமைச்சிட்டாங்க. சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார். யார்? சிவபக்தர். அப்போ அந்த சாதம் போட்டவர் சொல்கிறார், என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறான் இந்த ஆள் தான் புள்ள கறி வேணும்னு சமைச்சு வையன்னு சொன்னான். திருப்பி பிள்ளைய கூப்பிடுன்றாங்க. பிள்ளை எங்கேருந்து வரும்? அவன் தான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயா, புள்ள கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன், அவன் எப்படி வரும்? நீ கூப்பிடு வாசலில் போய். கூப்பிட்டாக்கா சீராகம் வரும். அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக, அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார். அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி குரு பக்தியும் சிவபக்தியும் நிறைஞ்சவர். அந்த குருவுக்கு அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும். ஏன்னா பட்டினத்தார் சாதாரணமான மகான் கிடையாது, மற்ற மகான்மால் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன் அவர் துறவியானார். அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா, பத்ரகிரிக்கு திருவிடை மருதூரில் மோட்சம் கொடுத்தார். மோட்சம் கொடுத்தோடனே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார், என்னுடைய சீடனுக்கே மோட்சம் கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளின்றதை அங்கே காட்டுறோம். இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள், ஆனால் சொல்லலை. இந்த கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே தெத்திக்குதோ அங்கே மோட்சம்ட்டார். அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக போச்சு. எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும், பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தார் தான் கடைசியில் திருவத்தூரில் சமாதி ஆகிறார். அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா, அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக இருக்குதுடா, அப்படிப்பட்ட பொருள் அது. ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார். கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம், அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில். அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி. அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதியை அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாடிச்சாங்க. அப்படி சமாதி ஆனார் அவர். ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க. 1100 வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார். அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார். அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள். மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம். காரணம் என்ன? இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான். மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான். ஆனால் இது மதம் இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம். அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது போகிறதும் போகாததான் அது அவங்களுடைய சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா. ஓகே, இந்த ஆத்மா ஒரு மனுஷன் கடவுள்கிட்டேன்னு வரும், கடவுள்கிட்ட அடைய போகிறோம். திரும்பி எல்லா மனுஷனுக்கும் தலையை எடுத்து எழுதிப்பட்டிருக்கு, இப்படி தான் இருக்கணும் போகணுன்னு. ஆனால் கர்ம பலன்னு ஒன்று சொல்கிறாங்க. இவங்க கர்ம பலன் வரப்போ இவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் கஷ்டப்படணும். இவங்க நல்லா இருக்காங்கன்னா இவங்க போன ஜென்மத்தை நல்லா பண்ணியிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது நியாயமாக படலன்னு தோணுது. ஏன்னா தலை எழுத்துன்னு நீர் எழுதி வைக்கப்படுறது கடவுள் தான். இதுதான் இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இது நியாயமாக படாததுக்கு காரணமே இது எங்கே நிர்ணயிக்கப்படுறதுன்னு தெரியாதால உங்களுக்கு நியாயம் தெரியல. தலையெழுத்துன்றதை கடவுள் எழுதுறதில்ல. கடவுளுக்கு வேற்றுமை கிடையாது. ஒரு தாய்க்கு 4 புள்ள பிறகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 புள்ளையில் ஒரு புள்ள கஷ்டப்படட்டும், ஒரு புள்ள நல்லா இருக்கட்டும், ஒரு புள்ள மீடியமாக இருக்கட்டும்னு எந்த தாயை நினைக்க மாட்டான். ஆனால் தாய் என்ன பண்ணுவோம், 4 புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் தாய் நினைக்கிறா. ஆனால் அந்த 4 புள்ளையில் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா தாய் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி கடவுளுடைய படைப்பு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் படைப்பு. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டான், பார்வை, கேட்டல், பார்த்தல்,
முகர்தல், உணருதல், பேசுதல். இந்த 5 திசையினுடைய வழியாக இவன் பயணம் பண்ணி ஆசையை வளர்த்துட்டான். ஆசையை வளர்க்கும் போது என்ன ஆகிப்போச்சுன்னா, இவனுக்கு அளவு மீறிய துன்பங்களை விளை வச்சுக்கணும். இவனே எதை செய்யணும், எதை செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த ஆசையை எடுத்துன்னு வலிச்சின்னு போய் அவனை விடுது. விடும்போது என்ன பண்ணுறோம், ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறோம், ஒருத்தனை கால் இல்லாத போகிறான். அவன் கால் இல்லாத போனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, துன்பப்பட போகிறது அவன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நின்றுக்குன்னு பார்த்தியா அவன் என்ன பாவம் பண்ணுவான், நொண்டி போகிறான் பாரு அப்படின்றோம். அப்போ அவன் மனம் துன்பப்படுது. அதனுடைய பலன் உனக்கு வருது. ஒரு குருடன் போகிறான், அவனுக்கு சம்பாரித்து சாப்பிட முடியாது, அவன் 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்றான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் என்ன பாவம் பண்ண பார்த்தியா கண்ணு இல்லை, குருடனாக இருக்கிறான். ஏன், நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஆணவம். இந்த ஆணவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத்தனை செயல்களையும் இப்போ நீங்கள் போட்டுக்கிற துணி, இந்த துணி மில்லில் நெய்ஞ்சது. மில்லில் நெய்யும் போது இது பால் மாதிரி வந்தது. ஆனால் இது வந்த பிறகு நீங்கள் கட்டி அதை பலமுறை துவைச்சி போட்டால் கூட அந்த மில்லிலேருந்து வந்த மாதிரி அதனுடைய நிறம் வரல. இறைவனுடைய படைப்பில் உள்ளத்தை வெண்மையாக படைச்ச அம்சான் இந்த உலகத்துக்கு. ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான், ஆசைன்ற சேத்துல பிறண்டு 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 இவன் ஆசையை வளர்த்துக்கின்னு இவனுடைய சுயநிலையே மாறி போய் வேற நிலைக்கு போயிட்டான். கடவுளுக்கே படைச்ச மனிதனை அடையாளம் தெரியாத தேடின்னுக்கிறான். அது மாதிரி நிலைக்கு போயிட்டான். அப்போ இந்த துன்பம், இந்த விதி, இந்த முன்ஜென்மை வினை, இதையெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தனையுமே உன்னோட சார்ந்தது. நீ இப்போ என்னென்ன நன்மைகள் செய்துன்னு வரையோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பலன். இதுதான் தலையெழுத்து. இந்த தலையெழுத்துன்றதை நீயே எழுதி பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு தான் பிறக்கிற. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வட்டம் இருக்கும், பிறந்த உடனே குழந்தை தலைன்னு இருக்கும் உச்சியில். தலையெல்லாம் கெட்டியாக இருக்குது, அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் கொலன்னு இருக்கணும்? சுற்றி இருக்கிற தலை கெட்டியாக இருக்குது, ஆனால் அந்த ரவுண்டு மட்டும் ஏன் கொலன்னு ஆகுது? யோசித்தீங்களா என்னைக்காவது? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னே பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போது அந்த உச்சி மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது பிறக்கிற வரைக்கும். பிறக்கிற தருவாயில் இவன் செய்த நன்மை தீமைகள் ஆன்மா இவனுடைய உடலில், அது வரைக்கும் தாயினுடைய உயிரில் தான் அது ஒரு உடல் வளர்ந்துக்கினுக்குது. சுயமான உயிர் இல்லை அதுக்கு, சுயமான ஆன்மா இல்லை அதுக்கு, சுயமான ஜீவன் இல்லை அதுக்கு. ஆனால் அந்த பிறக்கிற தருவாயில் ஒரு சீட்டை எழுதி வச்சுக்குது, தலையில் வச்ச பொழுது தான் மூடுது. அது தலை மூடின பிறகுதான் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போகிற காற்று உச்சி வழியாக வெளியே வர முடியல. வெளியே வர முடியாதால அந்த காற்று இடித்து 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 தலை கவுந்து தலையும் கையும் முதல்ல வெளியே வருது. அப்போது நீ பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு வந்ததுமா அதுதான் தலைவிதி. அதனால உன்னுடைய நீ எழுதின விதியை கடவுளால் கூட அழிக்க முடியாது, உன்னால் மட்டும்தான் அழிக்க முடியும். அப்போ உன்னால் மட்டும் அழிக்க முடியும். எதால் அழிக்க முடியும்? தர்மத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போ நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றாங்க. நான் முன்னவர்களை பார்த்தது இல்லை. எங்க பாட்டன் முப்பாட்டன் எங்க அப்பா அவங்க செஞ்ச பிள்ளைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சரி. ஆனா ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணை கொடுக்க சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு அமாவாசைன்னு ஆனா உங்க பதிவில் நான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்றீங்க பித்ரு சாபம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம தாய் தப்பனை மடிச்சாலே அதே போதும், இருக்கிற வாழ்ற வரைக்கும் அவங்க வச்சு காப்பாத்தினா அது போதும், இறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறது ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் சில பதிவு நான் பார்க்குறப்போ குறிப்பிட்ட ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய முடியலக்கா மகாலய அமாவாசை. இப்போ கடந்த அமாவாசையில் நம்ம முன்னவர்களுக்கு இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது கொடுக்காம போனாக்கா புத்திர தோசை வரும்னு சொன்னாங்க. இது எவ்வளோ? மலேசியாவிலேருந்து தானே வந்துக்கிறீங்க நீங்கள்? ஆமாம். நான் இங்கே ஒரு லெட்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுமா? போஸ்டில் வரும். அதான் இந்த மாதிரி மலேசியான்னு போட்டால் உங்களுக்கு சேருமா? வராது. குறிப்பிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் வேணும். இப்போ பித்ரு உங்க எங்கே அட்ரஸ் கொடுத்துக்குறாங்க? யார்கிட்ட கொடுத்துக்குறாங்க? நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு வருஷமாக சாப்பாட்டில் இருக்கிறேன், மாலியா மாசுக்கு மட்டும் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுனுக்குறாங்களா? பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற செத்தா 16 நாள் அந்த ஆன்மாவாகப்பட்டது உடல் இல்லாத தவிக்கும்.
அந்த 16வது நாள் ஒரு உடலை எடுத்துக்கும். அது தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. அப்போ அதை எடுத்துக்கும். எங்கேருந்து பித்ரு வரும்? இது தொழிலுக்காக பிழப்புக்காக எழுதி வச்ச விஷயம். ஆனால் அதை மனுஷன் பயத்தால் எடுத்துக்கின்னு திரியிறான். இப்போ நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்த்த அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கும் பித்ரு தோஷம்லாம் பண்ணுறதில்ல. எனக்கும் எந்த பித்ருவும் இல்லை. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது கெட்டு போயிருப்பேன் பொழுது. பண்ணாதால நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா இது சில சமுதாயங்கள் வாழறதுக்காக அவங்களுக்கு தொழிலுக்காக வகுத்து வச்சுக்கினது. அதை இந்த பாமரை மக்கள் ஏமாந்து போய் பயத்தில் விழத்தால் வர விளைவுகள் அது. எந்த தோஷமும் நீ செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட, உன் தாய் தாப்பும் செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட வேற தோஷம், செத்தவன் தோஷம் எவன் தோஷமும் இங்கே வராது. எவன் தோஷமும் இங்கே பாதிக்காது. இதெல்லாம் ஒரு ஏமாளித்தனம், அறியாமை. நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், என் தாய் உயிராக இருக்கிறான், என் தகப்பன் உயிராக இருக்கிறான், என் தாத்தா உயிராக இருக்கிறான், என் பாட்டி உயிராக இருக்கிறான், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி தரேன், வாங்கி கொடு. ஆனால் செத்துட்ட பிறகு செவுத்துல வச்சு அழுவாது. அந்த செவுத்துல வச்சு அழுவதால செத்தவன் சாப்பிட போறதில்லை. பித்ரு தோஷத்துக்கு மாலி அமாவாசைக்கு சாப்பாடு போடுறேன். அமாவாசைக்கு போனவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா மத அமாவாசையை கும்பிட மாட்டேன். நானே 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வடை பாயசம் செய்து போட்டால் அந்தாள் சுண்ணுட்டு போட்டான், எனக்கே இல்லை நீடுவேன். அதனால இது எதுக்காக செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் செய்யறது சரின்னு சொல்ல மாட்டேன். இது எதுக்காக செய்யப்படுது? இப்போ உங்கள் தாத்தா உனக்கு தெரியாது, உங்கள் ஆயா உனக்கு தெரியாது. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாக்கும் உங்கள் ஆயாக்கும் ஒரு தவசம் பண்ணுறாங்க. தவசம் பண்ணும்போது அப்போ இது யாருமா, இது யாருக்கு என்ன பண்ணுறீங்க? அம்மா சொல்கிறாங்க இது தாண்டா உங்கள் தாத்தா, அப்பா சொல்கிறாரு இது தாண்டா உங்கள் பாட்டி. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயமே தவிர செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வம்சாவழியில் வந்தவங்க மூதோதயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செய்யப்படுற பென்ஷன் இது. ஆனால் செத்தவன் சாபமோ செத்தவன் உனக்கு மோட்சமோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் செத்த உடனே பிறந்து வளர்ந்துட்டான். அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு நான் போஸ்டரில் போகுமா? இது அறியாமை இல்லையா? காக்காக்கு எத்தனை போய் சோறு வைக்கிற 2 புலி வந்தா வைப்பியா? எங்கள் தாத்தா வர்றாரு, எங்கள் ஆயா வர்றாருன்ட்டு. எதால உனக்கு பாதிப்பு இல்லையோ அதை உனக்கு செய்துக்கிற. எதால நீ ஒரு நாள் வகுத்து அதுக்கு நல்லதெல்லாம் செய்து நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அது யார் பேரையாவது வச்சு செய்து சாப்பிட்டுன்னுக்கிற. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, உனக்கு தான் அந்த பயன். இன்னொரு கடைசி ஒரு கேள்வி. புண்ணியஸ்தான இடத்துக்கு போறோம் சார். புண்ணியஸ்தான இடத்துக்கு புண்ணியஸ்தானம் சொல்றாங்க கேதார்நாத், முக்திநாத். சில நண்பர்கள் இந்த மாரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இதில் புண்ணியம் பண்ணவங்கலாம் அங்கே போய் பாதம் வைக்க முடியும், கைலாசத்துக்கு கால் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போவதுனால பாவப்பட்ட உடம்பா? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. போய் தப்பிச்சு வந்தீங்கன்னா வீடு சேருவா, தப்பிக்காத அங்கேயே போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போக, அவ்வளோதான் வித்தியாசம். போய் எத்தனை பேர் போயிட்டான். போன ட்ரிப்பு போனால் லட்சக்கணக்கில் போய் மழையில் மாட்டிக்கணும். இப்போ தெரியுமா, வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டான். அப்போல்லாம் பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா? இது மக்களுடைய மனசை ஏமாத்துற விஷயம். இது ஒரு இடம் போய் பார்க்கறதுக்கு வசதி தான் வேணும். இதில் பாவ புண்ணியம் வராதுங்க. துட்டு இருந்ததுன்னா எங்கே ஒன்று கேதார்நாத்து போகலாம், முக்திநாத்து போகலாம், எல்லா நாத்துக்கும் போகலாம். ஆனால் துட்டு இல்லைன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. அதனால் பணம் தான் முக்கியம். இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்துக்கிறேன்னா பணம் இல்லை. மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு ஒன்று சும்மா ஏற்றின்னு போவேன்னா பணம் தான் வேணும். இங்கே புண்ணியம் பாவம் எல்லாம் கிடையாது. எங்கே ஒன்றாலும் யார் ஒன்றாலும் போகலாம். இப்போ மிலிட்ரிக்காரன் ஊர்பட்ட மிலிட்ரிக்காரன் இமயமலையில் இருக்கிறான். அவன்லாம் புண்ணியம் பண்ணவனா? பனியில் மாட்டிக்கின்னு செத்து போகிறான். அவன்லாம் பாவம் பண்ணவனா? இந்த போய்கினே இருக்கிறான். கங்கையிலேருந்து ஒரு மலை சரி ஊந்து வண்டியோட போய் கங்கையில் ஊந்து போகுது, காப்பாற்ற முடியாது போகுது. அப்போ அவன் என்ன பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா? அதனால இந்த மாதிரி கற்பனை வாழ்வு வாழாதீங்க, நிஜ வாழ்வு வாழுங்க. நீங்க இருக்கிறது நிஜம், கடவுள் இருக்கிறது நிஜம். 2 தான் நிஜம், மீதி எல்லாம் கற்பனை தான். அந்த கற்பனையை தூக்கி போட்டுட்டு நிஜத்தில். பர்சனலா ஒரு क्वेश्चन, உங்களுக்கு எப்ப இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள்ல நாட்டம் வந்தது? நான் 6 வயசுல வந்தது. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நேரத்தை வந்தது.
ஓ 6 வயசு நான் மாடு மாய்க்கும் போதே வந்த எண்ணம் கேள்விகள் தான் இது. கடவுள் இருக்குதா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா, சும்மா நான் கோயில் கட்டி சாமின்னு ஏமாத்துறாங்களா, அப்படி சாமி இருந்தால் நான் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க ஏன் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அப்போ சாமி இப்படி ஏற்றத்தாழ்வா படைப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போ வந்தது தான். ஆனால் அன்றைக்கி கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி பதிலாக இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி முடிவு பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணீங்க, ஃபுல்லாக உங்களோட சர்வீஸ் முடிச்சிங்க. என் ரயில்வே ஒர்க்கரோ என் குடும்பமோ எனக்கு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் போகிற பாதையில் பார்க்குற மாதிரி தான். ஆனால் எனக்கு முழுக்க ஆன்மீகம் தான், எனக்கு தெய்வம் தான் முக்கியம். வெரி குட். அதுதான் முதலிடம். அதுக்கப்புறம் தான் குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை எல்லாமே. வேலைக்கு 2 மாதம் எனக்கு வேலைக்கு போகணுமா போகலையான்னு தெரியாது. அப்படியா? ஆமாம், நின்று மட்டம் அடிச்சுட்டுக்கிறேன். 2 மாதம் பொறுத்து எனக்கு தெளிவு வருது, ஐயோ வேலைக்கு போகணுமே. அப்போ 2 மாதம் பொறுத்து போனால் வேலைக்கு சேர்க்க மாட்டான். ஆமாம். சரி என்ன பண்ணுறது, 60 நாள் போல் ரெட் ஹில்ஸுக்கு போய் ஒரு மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் மென்டலாக இருந்தேன், எனக்கு தெரியாதுன்ட்டு வேலைக்கு போனேன். இது மாதிரி பல முறை நான் வேலைக்கு போகாதால நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு லீவே கிடையாது, சம்பளம் குறைஞ்சி போச்சு. ஆன்மீகத்தில் நான் அதில் மேலே போகும்போது எனக்கு இங்கே என்ன பொண்டாட்டி சாப்பிட்டுதா, புள்ள சாப்பிட்டுதா, பசங்க போச்சா ஸ்கூலுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நல்லா சம்பாரித்தேன். ஆனால் எதையுமே எனக்குன்னு வச்சுக்கல, நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கல. இது எவ்வளோ அருமையான பண்பு. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போச்சுமா. அந்த பயணத்தில் தான் இந்த மாதிரி சரி மக்களுக்கு எதை எடுத்தாலும் கடவுள் மேலேயே குறை சொல்கிறாங்க, கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி இந்த தெளிவை நம்ம சொல்லலாம் உலகத்துக்கு. சொல்லும்போது எல்லாரும் கேட்கலனாலும் ஒரு 4 பேர் கேட்க மாட்டானா, அந்த 4 பேர் 8 பேருக்கு சொல்ல மாட்டானா அப்படின்னு தாம்மா இந்த ஆசிரமம் அமைச்சு உபதேசங்கள் கொடுத்து முதல்ல நீ பயத்திலேருந்து வெளியே வா, அதுக்கப்புறம் நீ தெளிவடைவ அப்படின்னு தான் இந்த உபதேசங்கள்லாம் கொடுத்து இப்படி எல்லாரும். சுவாமி இப்போ வந்து உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பார்த்தா தெரியுது உங்களோட கருத்து வந்து மூளை முடுக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்படி நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகளையோ அவமானங்களையோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஏன் நான் ஒரு அவமானத்தையும் சந்திக்கலம்மா. ஏன்னா எனக்கு இதனால் எந்த அவமானத்துலேயும் நான் போய் ஈடுபடலை. நான் நினச்சி நான் வீட்டில் உபதேசம் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து கோட்டஸ் அது மேலே ஒரு 10 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அப்போ யோசித்தேன், நமக்கு ஒரு இடம் தனியாக வேணும் ஆசிரமத்துக்கு, அப்போ தான் நம்ம அதை உபதேசம் கொடுக்க முடியும், சீடர்கள் சந்திக்க முடியும். அவங்க குளிக்கோ கொள்ள வெளியூர்லேருந்து வராங்க, குளிக்கோ கொள்ள வீட்டில் போய் விட முடியுமா. அதனால் இந்த ஆசிரமத்தை கட்டினேன். அப்போ எப்படி முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு, அது யாருக்கிட்டும் 10 பைசா வாங்கலை. அந்த கோவில், ஆசிரமம், சமையல் ரூமு, காம்பவுண்டு இதெல்லாம் என்னுடைய சொந்த உழைப்பில் கட்டினது. இப்போ சீடருங்க கொடுத்த காசுல அந்த சமாதி இந்த இப்போ இந்த இன்னாண்ட கட்டினுக்குது, இதெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்ததில் கட்டினுக்கிறேன். அதனால் எனக்கு எந்த அவமானமோ அதே நேரத்தில் எந்த சந்தோஷமோ எதையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கூட அவர் சாய்தர்மா கூட சொன்னார், 7 கோடி பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க சாமின்னா. இப்போ எத்தனை கோடி பார்த்து எனக்கு என்ன இது என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் நேராக வராங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் இல்லை. ஆனால் நம்ம சொன்னது இவ்வளோ பேர்கிட்ட போச்சா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். அதனால் ஆஹா எனக்கு பாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் ஆடுறதும் கிடையாது, யாருமே பார்க்கலன்னு வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு வருத்தப்படணும், சொல்கிறேன் உண்மையை, நீ எடுத்துக்கலாம் போ, எனக்கு என்ன நஷ்டம் லாபம், அப்படி போகிறோம் நான். அதனால் எந்த அவமானத்துக்கும் நான் ஈடுபடலம்மா. சரி சுவாமி, இப்போ ஏதாவது கேள்விகள் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாடலாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க, அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்கள் உங்கள் வயசையும் சேர்த்து சொல்லுவீங்க. 74 வயசில் வந்து இவ்வளோ பாடலை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ படிக்கிற ஹேபிட் எப்படி உங்களுக்கு, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? எனக்கு படிக்கவே தெரியாது, நான் 1ஆம் கிளாஸ் விட்டு படிக்காதும்மா. நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தேன். அதாம்மா உண்மையே சொல்கிறேன். நான் தான் 5-6 வயசுல போய் மாடு மேய்ச்சினுக்கிறேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற வயசுல எங்கேருந்து படிக்கிறது? அப்புறம் எப்படி அங்கேருந்து 12 வயசுல எட்டு போய் டைலர் வேலைக்கு விட்டாங்க. அப்புறம் நான் எங்கேருந்து படிக்கிறது? அப்புறம் தான் வாழ்க்கை தான். எப்படி அப்படியே திட்டுதானமா கூட்டி கீட்டி படிக்கிறது தான். அப்படிதான்மா படிச்சுன்னுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியல. நீங்க என்னென்னமோ பாடல்கள் யாராரோ எழுதுனதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாமே அது தெரியல. சோ டெய்லி படிக்கிற பழக்கம் இல்லம்மா, உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க அதை தேடி எடுக்கிறது இல்ல. சரிதான், நானும் அதை தேடி எடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா எல்லா பொய் கூட அதுல கிடையாது இல்லையா. அதனால வந்து நான் அதை தான் எடுப்பேன். மற்றதெல்லாம் அந்த கற்பனையில எழுதுறதெல்லாம் எடுக்க மாட்டேன். அதனால அது அப்படியே கொஞ்சம் அப்படி பண்ணுறது.
இப்போ இந்த கந்த சஷ்டி, ஓ இந்த விநாயகர் கோவில், ஆ. அப்புறம் குமர இவருது பாம்பன் சாமி, இது மாதிரி எதுனா அப்படி இப்போ அப்படியே ரெண்டு கூட்டுறது தான். இல்ல நீங்க அப்படி சாதாரணமா சொல்றீங்க, ஆனா சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமாம்மா. இப்போ எல்லாரும் படித்தாங்கன்னா அந்த எழுத்தை மட்டும் படிப்பாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் படித்தேன்னா இது எதுக்கு சொன்னாங்க, இது என்னது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்வேன். அதில் கந்த சஷ்டியில் தேவராய சுவாமிகள் எழுத்துனது. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறினார். இது எல்லாரும் படிக்கிறாங்க, ஆனால் அது என்னதுன்னே தெரிஞ்சுக்கல. இவங்க செல்வம் பெருக்கணும் ஒன்று, அடடே பணம் காசு ஊடு வாசல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்னது அது இல்லை. உன்னுடைய உடல் செல்வம் அறிவு செல்வம் பெருகும். இதை வந்து படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி நிஷ்டை தூக்கம் வரும். இந்த தூக்கத்திலேயே படி. ஏன்னா அது அவரே சொல்லுவார், பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்து ஒரு நாளைக்கு 36 வாட்டி படிக்கணுன்றது. 36 வாட்டி ஒரு பாடல் வந்து 15 நிமிஷம். நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு 36 15 எவ்வளோ ஆச்சா? அவன் படித்தா நான் உடம்பு எப்படி நெருப்பு மாதிரி ஆகிடும் இல்லையா? அவன் சொன்னான்னா அது பழிச்சிடும். அந்த சக்தி உனக்கு கிடைக்கின்றாருன்றாரு இல்லையா? அதில் சொல்கிறாரு, பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் துண்ணும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஷரும் அடியனை கண்டால் அலறி கலைஞரை இரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படானவரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லும் இடி விழுந்தோட என்றார். இல்லை அப்படிதான் சொன்னார். அப்படிதான் நம்ம சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த அளவுக்கு அந்த சக்தியை அவங்க உருவாக்குறாங்க படிச்சு. ஆனா அதை இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ பாட்டு மாதிரி படிக்கிறாங்க, அது என்னன்னு சொல்ல. அதே மாதிரி விநாயகர் அகவல், அது முழுக்க முழுக்க யோகம், உடலை பற்றியே தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன புளியார பாடுறாங்கன்னு நினச்சின்னு இருப்பாங்க. சீதக்கலப்ப செந்தாமரிப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறி ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்களில் வளர்ந்தழ குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரேன்னு இல்லை? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னை பற்றியே தாங்குது தவிர நீ இன்னமும் வேற ஒரு பொருளை பற்றி யோசித்துனுக்கிற இல்லையா? கடவுள் என்றது நீ இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. அப்போது உனக்குள்ளே இருக்கிற கடவுளை ஆராய்ஞ்சி கஷ்டப்பட்டு தேடி எடு, அதுக்கிட்ட அழுவு கத்து கதறு, அது உன்னை காப்பாற்றும். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட கத்த நீனாலும் கதறினாலும் உன்னை அழிச்சிட்டு போவனை தவிர வாழ வச்சுட்டு போக மாட்டான் இல்லையா? இதை தான் அங்கே சொல்கிறாங்க. கடவுள்னு பேர் உனக்கு நீ ஒரு பேர் வச்சுன்னு நான் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுன்னு இல்லையா? நம்ம மனுஷன் தானே. மனுஷான்னு கூட முடியுமா? ஏன் கூப்பிட்டான்னா? ஆனால் ஆளுக்கு ஒரு பேர் வேணும். உனக்கு பிடிச்ச பேர் நீ வச்சு எனக்கு கடவுளையும் அப்படிதாம்மா அவனுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கினான். இதை தான் அவர் சொன்னார் பாம்பன் சாமி. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்தரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க ஆதியாம் கையில செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க அப்படின்னார் இல்லையா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் எங்கே எத்துன்னு வரான், சுற்றி 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 உன் உடலுக்குள்ளே தான் வந்துடுறான். ஏன்னா தெய்வம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டான் இல்லையா? பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்ல, கடவுளை வந்து உணரணும்னா எப்படா உணரணும்? உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்றார் இல்லையா? அப்போ நம்ம வந்து இறைவனை முதல்ல நம்பணும். கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த இருக்குது அது எங்கே இருக்குது? நமக்குள்ளவே இருக்குது. நம்ம எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்றத பயணம் பண்ணோம்னா
நம்ம தெளிவடைவோம். இல்லைன்னா நம்ம எந்த காலத்துலையும் தெளிய மாட்டோம். பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி தான் சுற்றி நிற்போம் இல்லையா? இப்படி இருக்குதுமா. சுவாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்குள்ள கடவுள் இருக்கான்னு. கண்டிப்பாக நீங்கள் அந்த இதை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணரும்போது உங்களோட நிலை எப்படி இருந்தது? நான் இல்லை. இல்லை. அது வரும்போது நான் இல்லைம்மாங்க, என் உடம்பு தான் கிடக்கும். அது என்னை விட்டு பிரியும் போது நான் வந்துடுவேன். இதுதான் கடவுள் நிலை. கூத்தாடுறது இல்லை கடவுள் நிலை. கூத்தெல்லாம் ஆட முடியாது. நீயே இல்லைன்னா எந்த கூத்தாடுவ கடவுள்கிட்ட? இது பேய் பிடிச்ச மாதிரி ஆடிங்கிறானுங்க நம்ம கடவுள் கூத்துன்ட்டு. அது என்னன்னு தெரியல எனக்கு. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள வந்தான்னா அந்த மனிதன் அங்கே படுக்கை தான். அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஓஹா ஆஹாலாம் கத்த முடியாது. போன மாதிரி ஆயிடுவான். கடவுளோட பயணம் பண்ணிடுவான் ஆகாயத்துக்கு. திருப்பி அது வந்து இதில் சேரும்போது கடவுள் பிரிஞ்சிடுவான், மனுஷன் ஆயிடுவான். இவன் ஒரு அருமையான நிலை இது. இப்போ வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சமயங்களில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளோ நல்ல அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி இப்படி நீ வந்து பிறந்தடா அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கு என்ன சுவாமி? ஏற்கனவே எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு. தாய் தப்பன் தங்கமானவங்க, ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தை கொடூரமானு தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் ஊரே பழிக்கும். ஐயோயோ புண்ணியமாக தான் தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியா இது, ஊர் தாலியா இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க. இது தாய் தகப்பன் வெளியவே தலை காட்ட முடியாத ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? தாய் தகப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா இருப்பான், நல்ல புள்ள பிறந்திருக்கும். அப்போ ஊர் சொல்லுவான் அவனுக்கு பிறக்கிற புள்ளியாயா இதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆனால் மக்கள் அறியறது இல்லைம்மா. அதனால அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்க. இப்போ நீ இருக்கிற, நீ 4 வீடு கட்டி வச்சுக்கிற. 4 வீட்டில் ஒரு வீட்டில் தான் நீ இருக்க போற இல்லை? 3 வீடு கொடுத்தோன்னு விட போற. ஆனால் வீடு நம்ம உண்டு தான். ஆனால் கொடுத்தனுங்கிறவங்க உங்கால் இல்லையா? அவங்க யாரோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ போகிறாங்க. இல்லைம்மா நான் வீட்டுக்காரம்மா வாழ்கிற மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்லுவாங்கள்ல? வாழவே முடியாது. அந்த மாதிரி அந்த பிள்ளையினுடைய உடலுக்குது அது நீ செய்த கூடு. ஆனால் அதுக்குள்ளே பூந்த ஆன்மா இருக்குது, அது கொடூரமானது இல்லையா? நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்தில் அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறுந்து போச்சு. அப்போ அந்த தொடர்பு இல்லாத போது அது பிணமும் கிடையாது, உயிரும் கிடையாது, பிண்டம்னு பேர் அதுக்கு. அப்போ தட்டும் போது அது ஆணு வாய் திறக்கும் போது உயிர் வரும். தண்ணி தெளிப்பாங்க, தட்டுவாங்க, அப்போ உயிர் வந்துடும். உயிர் வரும்போது அது வாய் திறக்கும். வாய் திறக்கும் போது அதனுடைய ஆன்மா உள்ள புகுந்துடும். அகார உகாரம் மகாரம். அது புகுந்தது நல்லதா இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியா வளரும். புகுந்தது கொடூரமா இருந்தா கொடூர குழந்தையாயிடும். தாய் தகப்பனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி. ஏய்